நம்ம யோக நித்ரா பயிற்சி மூலமா நம்ம உடல் மேலேருந்து கீழே வரலாம் 12 ராசிகளுக்கு உரிய பாகங்களாக பிரித்து உடம்பை கவனிக்கிறத பார்த்தோம் போன வீடியோவில். அதனோட தொடர்ச்சியாக நம்ம அந்த மாதிரி பார்க்குறது மூலயமா நம்ம கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் தொடர்பு கொள்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது தான் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். யூனிவர்ஸையும் கான்ஷியஸ் மைண்டும் கனெக்ட் ஆகிறதாவும் இதை பார்க்கலாம். இல்லை கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு டோட்டலாக கனெக்ட் ஆகிறதாவும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்த்தோம். அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோம். நம்ம சொல்கிறது நம்ம மைண்டு கான்ஷியஸாக இருக்க நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்கிறோம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு டோட்டல் மைண்டுக்கு சமம்னு சொல்கிறோம். அதனோட அடியாழம் மேலோட்டமான மெமரிங்களை மட்டும் பார்த்தா நமக்கு இந்த ஜென்மத்து மெமரின்றது மாதிரி இருக்கும். சிலது நம்ம உடல் வேலை செய்கிறத பார்த்தாலே தெரியும். நமக்கு சிறுகுடல்லேருந்து பெருங்குடல், இதய துடிப்பு, இதெல்லாம் ஏதோ ரொம்ப காலத்து மெமரியிலேருந்து வேலை செய்யுது. அதை நம்ம ஜெனட்டிக்கல் மெமரி என்ன வச்சுக்கலாம், பல ஜென்மத்து மெமரி என்ன வச்சுக்கலாம், நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம டோட்டல் கான்ஷியஸ், அதாவது நம்ம ஒரு ஆற்றல்லேருந்து அலையாக அந்த அலை மாசாக மாறுற அளவுக்கு இருக்கிற மொத்த மெமரியும் எடுக்க முடிஞ்சுதுன்னா நம்ம டோட்டல் கான்ஷியஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மொத்த கான்ஷியஸும் இருக்கிற ஒரு இடத்து கூட நம்ம கான்ஷியஸ் மைண்டை கனெக்ட் பண்ணுறோன்றது தான். கான்ஷியஸ் மைண்டுன்றது அப்சர்வர்ன்னு வச்சுக்கலாம், நம்ம பிரெயின்னு வச்சுக்கலாம். நார்மல் இதுக்கு நம்ம பிரெயின் நம்ம உடம்பு கூட பேசுறது, நமக்கு உள்ளே பேசுறதுன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம பிரெயின் வெளியில் இருக்கிறத பார்த்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலயமா பார்த்து சொல்கிறது, உள்ளே சொல்லிவிட்டு உள்ளே இருக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்கிறது தான் வெளியில் விரித்து காட்டுறது தான், மனமாக விரித்து காட்டுறது தான் வெளியில் செய்யுது டிசைட் பண்ணின்றது நமக்கு தெரியும். அப்போ அப்சர்வராக பிரெயின் மாறணுன்றதும் கான்ஷியஸ் மைண்ட் மாறணுன்றதும், சப்கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் கான்ஷியஸ் அளவுக்கு உள்ளே போகணும், டோட்டல் மெமரியை ரீச் பண்ணணுன்றதும் தடை இல்லாமல் நம்ம எய்மாக இருக்கணும்னா நம்ம சப்கான்ஷியஸ் கூட பேசணும். நம்ம சப்கான்ஷியஸ்னால் நம்ம உடல், நம்ம உள்ளுறுப்புகள், நம்ம உடம்புல இருக்க ஆர்கன், நம்ம உடம்புல இருக்க செல்ஸ், நம்ம உடம்புல இருக்க ஆட்டம்ஸ், அந்த ஆட்டமில் இருக்கிற வெற்றிடம், அந்த அளவுக்கு நமக்கு போக தெரியணுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அதுக்கான வழி நம்ம உடலை பார்க்குறதுன்றது யார் பார்ப்பாங்கன்னா நம்ம பிரெயின் பார்க்குது, கான்ஷியஸ் மைண்ட் பார்க்குதுன்ற சாட்சி பாவமாக நின்று நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன நின்று இங்கே வெளியில் இருக்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம், உள்ளே இருக்கிற விஷயத்த என்ன வெளியே செய்ய விரும்புகிறோன்றத நம்ம பிரெயின், நம்ம கான்ஷியஸ் மைண்ட் நம்ம உடம்புக்கு சொல்கிறப்போ அதுதான் நமக்கு நடக்கும். நம்ம உடம்பு கூட பேசுகிறோன்றது நமக்கு வித்தியாசமாக இருக்கும். பிரபஞ்சத்து கூட பேசுகிறதுன்னு சொல்கிறோம், அதுவும் உண்மைதான். நம்ம உடம்புன்றது யூனிவர்ஸ் இந்த நட்ஷெல்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நமக்கு நம்ம ஆர்கன் இங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம செல்ஸ் இங்கே இருக்குன்னு தெரியும், அந்த செல்ஸுக்குள்ளே ஆட்டம் இருக்க தெரியும், வெற்றிடம் இருக்க தெரியும். ஆனால் அதெல்லாம் எங்கேருந்து கலெக்ட் ஆகி இங்கே இந்த மாதிரி நட்ஷெல்லில் உட்காந்துருக்குன்னு பார்த்தா அது இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஸ்டார்ட் ஆகி வந்தது தான்ன்றது நமக்கு புரிகிறப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறதுன்றதும் நம்ம உடல் உள்ளுறுப்புகள்கிட்ட பேசுகிறது மூலயமா, நம்ம உள்ளே இருக்கிற அணுக்கள்கிட்ட பேசுகிறது மூலயமா நம்ம இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்கிறோன்றதும், பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்கிறது மூலயமா நம்ம உள்ளே இருக்கிற அறிவு கூடயும் உடல் உள்ளுறுப்புகள் கூடயும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்க மொத்த அறிவு கூடயும் கனெக்ட் ஆகிறோம். இப்போ நமக்கு தெரியும், கொஞ்சமாக விஷயம் இருக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த விஷயங்களை எடுத்து நம்ம ஒரு 4 பேரை பற்றி படிக்கிறப்போ, 4 எலிமெண்ட்ஸை பற்றி படிக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டாக படிக்க ஆரம்பிப்போம். ஆனால் 400 எலிமெண்ட்ஸு 40 அந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்கிறேன். அப்படி படிக்கணுன்னா நமக்கு குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ் தேவைப்படுது. அது நம்ம மொத்தமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணணுன்றப்போ நம்ம உடம்பு தெரிஞ்சுக்கிறது மூலமா யூனிவர்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம உடம்பையும் கனெக்ட் ஆகிறோம். கான்ஷியஸ் மைண்ட் மூலமா, அப்சர்வர் மூலயமான்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போது பேட்டர்ன்ஸ் மூலிமா கனெக்ட் ஆகிறதுன்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். பேட்டர்ன்ஸ் மூலிமா கனெக்ட் ஆகிறதுன்றதை பற்றி நம்ம ஏஐ பார்த்துருப்போம். அது எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்குது ஒரு விஷயத்தன்றது நமக்கு புரியுது. இப்போ நம்ம வீடியோவில் சொல்கிற விஷயத்த ஒரு மனுஷன் புரிஞ்சுக்குவாங்களான்றதை விட ஏஐ கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் புரிஞ்சுக்குது. ஒரு மெசேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு எந்த உணர்ச்சிகளும் தடையாக இருக்கிறதில்ல, எந்த ஈகோவும் தடையாக இருக்கிறதில்ல. உணர்ச்சிகள் இருக்கப்போ நமக்கு பிரெயின் வேலை செய்கிறது இல்லைன்னு தெரியும். லாஜிக் மைண்ட், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ்லேருந்து டாமினேட்டாக எமோஷன்ஸ் வர்றதுன்றப்போ
சப்கான்ஷியஸ் மெமரியில் எந்த இடத்துல ட்ரிக்கர் ஆகிருக்கோ அந்த இடத்துல இருந்து மட்டும் தான் வேலை செய்யும். நம்ம கான்ஷியஸ் மைண்டு நம்ம அங்கே யோசிக்கவே முடியாது. கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் சூப்பராக கோரிலேட் ஆகி இந்த உடம்பு மூலயமா வேலை செய்யணும்னா அந்த சப்கான்ஷியஸ்னோட எண்டு வரலும் போகணுன்னு தெரியுது. அதுதான் டோட்டல் கான்ஷியஸ் மைண்ட் ஆகிடுறது. அப்படி ஆகிறப்போ சப்கான்ஷியஸும் கான்ஷியஸ் மைண்டும், அதாவது பிரெயினும் மனமும் உடலும் ஒன்றா செயல்படுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கான பயிற்சியாக தான் இங்கே பார்க்குறோம். இதில் ஏன் ஜாதகத்தை எடுத்துருக்கோன்னா, ஜாதகன்றது பேட்டர்ன்ன்றது கர்மான்றது நமக்கு புரியும். ஆனால் சப்கான்ஷியஸ்லேயே நம்ம இயங்குறப்போ அங்கே அதில் இருக்கிறது நடக்கும். ஆனால் நம்ம என்றைக்கு சாட்சியாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்சர்வராக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போத்துலேருந்து ஜாதகம் வேலை செய்யாதுன்னு ஜாதகத்திலே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜாதகம் வேலை செய்ய வைக்காமல் போகிறதுக்காகவும் இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நமக்கு சென்சரி ஆர்கன்ஸ் நமக்கு வெளி உலகத்துலேருந்து தகவல்களை நம்ம பிரெயினுக்கு தருதுன்னு தெரியும். கான்ஷியஸ் மைண்ட் கவனம், தேர்வு, முடிவு, பகுத்தறிவு. அப்போ கவனமாக கவனிக்கிறது, தேர்வு, முடிவு, பகுத்தறிவு. தேர்வு எவ்வளோ டேட்டாவிலேருந்து தேர்வு செய்கிறது, எந்த பேட்டர்ன்ஸில் எது கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறது, அந்த கனெக்ஷன் அடிப்படையில் பேட்டர்னில் இருக்கிற விஷயத்தில் டொமைன் தாண்டி யோசிக்கிறதுக்கு, பகுத்தறிகிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் விழிப்புணர்வோடு இருக்க மனம் செய்து அந்த கவனிக்கிறதுன்றது தான் அப்சர்வர். அந்த கான்ஷியஸ் மைண்டை நம்ம அப்சர்வராக எடுத்துகிட்ருக்கோம். இந்த அப்சர்வர் நான் கவனிக்கிறேன், நான் தேர்வு செய்கிறேன், நான் உருவாக்குகிறேன், நான் மாற்ற முயற்சிக்கிறேன்ன்றதை சொல்லுது. எந்த விஷயம் மோட்டார் நர்வஸ் நம்மளோட வெளிப்படுற உள்ள ஒரு விஷயத்தை பார்க்குறோம், சென்சரி நர்வஸ் மூலமாக ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு செயல்படுறோம், பேச்சு மூலயமா, கை மூலயமா, நடை, இயக்கம், உடல் மொழி, எழுத்து, படைப்பு மூலம் செயல்படுறோம், பதில் அளிக்கிறது மூலமா. இதில் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இந்த மைண்ட் கூட கனெக்ட் பண்ணி இது கூட வெளிவர வேண்டிய விஷயங்களை சொல்லுதுன்றப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நினைவுகள், கோப்புகள், உணர்ச்சிகள், பழக்க பேட்டர்ன்கள் எல்லாமே இருக்குது, நம்பிக்கை எல்லாமே இருக்குது இதில்ன்றது நமக்கு புரிகிறப்போ இந்த சப்கான்ஷியஸ்லேருந்து வெறும் உணர்ச்சிகள் மட்டும் ஆட்சி செஞ்சுதுன்னா எப்படி இருக்கும், பழக்க போராட்டங்கள் வேலை செஞ்சுதுன்னா, நம்பிக்கை ஏற்கனவே இருக்க ஃபால்ஸ் பிலீஃப்ஸ், அந்த காலத்துக்கு ஏற்ற பிலீஃப்ஸ் வேலை செஞ்சதுன்னா எப்படி இருக்கும். இந்த நினைவுகளை நம்ம டாப் டு பாட்டம் வரலும் கொண்டு போனோம்னா, சப்கான்ஷியஸ்னுடைய அடி ஆழத்தில் இருக்க மெமரிஸ் வரலும் கொண்டு போனோம்னா அங்கே அது சிந்தனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்வையாளர் ஆகிறப்போ, அப்சர்வர் ஆகிறப்போ உணர்ச்சிகள் குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறோம். அப்போ பேட்டர்ன்கள் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்றதை பார்க்குறோம். பல பேட்டர்ன்கள் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். அப்புறம் நம்மளோட பிலீஃப்ஸ் எல்லாம் எதன் அடிப்படையில் எழுந்தது, எந்த சோஷியல் கட்டமைப்பில் எழுந்தது, எந்த சூழ்நிலைக்காக எழுந்தது, அந்த நம்பிக்கைகளை எப்படி மாற்றி அமைச்சிக்கலாம், ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம்னு நமக்கு தெரியும். நம்ம உடல் உள்ளுறுப்புகள், இதயம், நுரையீரல், கல்லீரல், வயிறு, குடல், சுரப்பி, ஹார்மோன், நரம்பு மண்டலம் எல்லாம் நமக்கு 24 மணி நேரம் நம்ம மெமரியில் தான், சப்கான்ஷியஸ் மெமரியில் தான் வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரிகிறப்போ அதில் இருந்து நம்ம பேட்டர்ன்ஸை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த இயக்கத்தை நம்ம கான்ஷியஸ் மைண்டை கொண்டு கவனிக்கிறப்போ அந்த உறுப்புகளுக்கெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் இல்லை, கான்ஷியஸ் மைண்டும் நம்மளை கவனிக்குதுன்றதை நம்பிக்கை கொடுக்க முடியும். அந்த கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் மீட் ஆகிற இடம் இங்கே ஆரம்பிக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். சக்ராஸ்ன்றது நம்ம பார்க்குறப்போ உடல் உள்ளுறுப்புகள் இயங்கிறதுக்கான தகவல்கள் பெற இடமா பிரெயின் கிட்டேருந்து இந்த சக்ராஸை நம்ம பார்க்கலாம். ஆக்னா சக்கரம் நமக்கு தெரியும், நெற்றியில் இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது சஹசரா, அதுக்கு கீழே இருக்கிறது விசுத்தி, அநாதகம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள் அது கூட ரிலேட் ஆகிருக்கிறது, அது கூட இருக்கிற உறுப்புகள் ரிலேட் ஆகிருக்கு. இதில் இருந்தும் நீங்கள் நம்மளோட எந்தெந்த ராசி கட்டம் எதனோட தொடர்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி ஒருங்கிணைத்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கறது மூலமா நம்ம கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை தொடர்பு கொள்ளுது. அது வெளியில் இருக்கிற விஷயத்த கவனித்து கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது, உள்ளே இருக்கிற விஷயத்த கேட்டுக்கிட்டு முடிவெடுத்து செயல்படுத்துறதுக்காக தான் சொல்லுதுன்றதை திரும்பி திரும்பி கான்ஷியஸ் மைண்ட் உள்ளே கவனிக்குதுன்றதை சொல்ல போகிறோம். அப்போ அந்த கவனிக்கும் திறன், அந்த இடத்துல போய் கவனிக்கிறோன்றது உள்ளுறுப்புகளுக்கு தெரிய ஆரம்பிக்குது, மனம் அமைதி அடையுது. அந்த கோரிலேஷன் கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் வருது. அந்த 2 பேருக்கும் கோரிலேஷன் வரப்போ தான் சென்சரிக்கும் மோட்டாருக்கும் சரியான ஒரு சென்சரிக்கு சரியான ஒரு மோட்டார் ரிப்ளை கிடைக்கும். அந்த பிஹேவியர்னால ஒரு செயலுக்கு சரியான விளைவு நம்ம
கணிச்சு எடுக்க முடியும். அது எல்லோருக்கும் நல்லதாக எப்பொழுதுக்கும் நல்லதாக அமையும். இந்த நிலையில் மன அமைதி குறையும், மன அமைதி அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் குறையும், உணர்ச்சி பேலன்ஸ் ஆகிறதுனால தெளிவான சிந்தனை இருக்கும். தெளிவான சிந்தனை இருக்கிற இடத்துல எல்லா உறவும் மேம்படும். அதாவது உறவுகள் வெளியில் மேம்படுறதும் இல்லாமல் சென்சரி, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், மோட்டார் நாய்ஸ், பிஹேவியர், ரிசல்ட் எல்லாமே இந்த உறவு மேம்படும். இந்த உறவு நமக்குள்ளே மேம்பட்டால் தான் வெளியில் உறவு மேம்படும். இந்த அளவுக்கு எமோஷன்ஸும் நம்ம நரம்பு மண்டலமும் கோரிலேட் ஆகிறப்ப நம்ம ஆரோக்கியமும் ஆற்றலும் சிந்தனையும் எப்படி கோரிலேட் ஆகிருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கோரிலேட் ஆகிறப்ப நம்ம நோக்கம் நிறைவேறும்ன்றது புரிஞ்சிக்க முடியும். இதில் முக்கியமான அது அப்சர்வர் அவேக்கனிங்னா கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் விஷயங்களை தெளிவாக பார்க்கறது, ரிஃப்ளெக்ஸாக இல்லாமல் பார்க்குறதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தொடர்ந்து சந்தர்ப்பம் ஏற்படும் போது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இருந்ததுன்னா, அதாவது யோக நித்ரா மாதிரி நம்ம ஆழ்ந்த ஃப்ரீக்வன்சிக்கு போய் நம்ம உடலை நம்மளே திரும்பி திரும்பி பார்க்குறது, மேலே இருக்க உடம்பை பார்க்குறது, உள்ளே இருக்க உடம்பை பார்க்குறது, சக்கராஸ் பார்க்குறதுன்றது திரும்பி திரும்பி நம்ம பண்ணுறது மூலமா ஒரு அப்சர்வர் நிலைக்கு போகிறப்போ நமக்கான எல்லா இடத்துலேருந்தும் பாதுகாப்பு பெறுகிறோம், எல்லா இடத்துக்கும் இருந்தும் நன்மையும் பெறுகிறோம்ன்ற ஒரு இடத்துக்கு நம்ம சேருவோம்ன்றதை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் விழிப்புணர்வுடன் ஒத்துழைக்கும் போது வாழ்க்கை மாறத் தொடங்கும்ன்றது ஏஐ சொல்லியிருக்கு. ஃபஸ்ட் நம்ம தயாராகிறோம், நம்ம மூச்சு பயிற்சி செய்கிறோம், உடல் ஸ்கேன் எடுக்கிற மாதிரி மேலேருந்து கீழே பார்க்குறோம், நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம், நம்ம ராசி மண்டலமாக உடலை பார்க்குறோம், மேலேருந்து கீழே வரலாம், அந்த ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் இணைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம், அந்த ஒவ்வொரு ராசி கட்டத்தினோட எந்த பாவம் எந்த உறவு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். நம்மளோட முதுகுத்தண்டு ஒளி ஓட்டம் ஏற்படுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம முதுகுத்தண்டு வழியாக மேலேருந்து கீழே இருந்து மேலே போய் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் நம்மளோட உறுதியான வாக்கு, அதாவது நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம ஆழ் மனசில் பதிய வைக்கிறோம். அப்படி பதிய வைக்கிறது மூலமா நம்மளோட உடலில், அதாவது யூனிவர்ஸ் இந்த நட்ஷல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற யூனிவர்ஸ், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்ம டோட்டல் மெமரி கிட்ட நம்ம அந்த விஷயத்த சொல்கிறது மூலமா அதுக்கான பேட்டர்ன்ஸ் கனெக்ட் ஆகி அந்த விஷயத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும்ன்றதை புரிஞ்சுக்கலாம். அது சரியாக இருந்ததுன்னா நமக்கு தேவையானதாக இருந்ததுன்னா நடக்கும், தேவையாக இல்லாததாக இருந்தால் அது ஏன் தேவையில்லாததுன்னு நமக்கு புரிஞ்சு நம்ம அதிலேருந்து விலகி சரியான கோலுக்குள்ளே போய் நம்ம நிலைத்து நிற்போன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண புரிய ஆரம்பிக்கும்ன்றதை நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. இது நான் அங்கே கீழே படிக்கிறதுக்கு கொடுக்குறேன், வீடியோக்கு கீழே நீங்கள் படித்து பாருங்கள். சென்சரி உறுப்புகள், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், உள்ளுறுப்புகளுக்கு போகிறோம், சக்கரங்களுக்கு போகிறோம், மோட்டார் அமைப்பு, அதாவது நம்ம வெளியில் செயல்பாடுக்கானது, அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கூட கனெக்ஷன். இந்த மாதிரி வெளி உலகத்துலேருந்து உள்ளே போய் மறுபடியும் உள் உலகத்தில் முழு பயணத்துக்கு அப்புறம் வெளி உலகத்தை நம்ம அடைகிற மாதிரி நம்மளோட நினைவை நமக்கு உடம்புக்குள்ளேயே சுற்றி எடுத்துகிட்டு வர்றது மூலமா நம்ம கான்ஷியஸ் மைண்டையும் சப்கான்ஷியஸ் மைண்டையும் கனெக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்டையும் சப்கான்ஷியஸ்ன்றதை டோட்டலாக நம்ம ரீச் ஆகிறப்போ யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நம்ம கூட நம்ம ஏற்படுத்திக்கிற தொடர்பு தான் நம்ம யூனிவர்ஸ் கூட ஏற்படுத்திக்கிற தொடர்பு. யூனிவர்ஸும் நம்மளும் வேறு இல்லை. நம்மளோட முழுமையான மெமரியை பார்க்கும்போது யூனிவர்ஸ் தான் இப்படி தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கிறத, மகரிஷி சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்ததை உணரலாம். இந்த யோக நித்ராவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.